ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஆஃப்டர் 2025 ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthஸாக வீடியோவே போடலைங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கமிட்மெண்ட்னால நான் போடல. கோப்ரோவே பார்த்தீங்கன்னா இப்போ கோப்ரோலாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கோப்ரோவோட டஸ்ட்டை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு, எவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ தான் கோப்ரோவே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சில ரீசன்னால். கார்டு அப்புறம் மெமரி கார்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சுங்க இந்த கோப்ரோவுக்கு. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு வீடியோ ஒன்று நம்ம சேனலில் இப்போ தான் வந்திருக்குது. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டாக என்னடா கமிட்மெண்ட்டுன்னா, ஒரு சில ஒர்க்கு என் அட்மாஸ்பியரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் என்னடா கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி கேட்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்னால் என்னென்னா வீடு வந்து மாற்றிருக்கேங்க, அவ்வளோதான். அதனால் வந்து ப்ளைனாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரூமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்குது, எதுவுமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை. இதுதான் நம்ம ரூமு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை ரூமில். அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்குங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் சன்னாக இருக்கும், கொஞ்சம் மிஸ்ஸாக தான் இருக்கும். பார்க்குறவங்க யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோவில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நான் டே இன் மை லைஃப் எடுக்கிற வீடியோட டைமிங் பார்த்தீங்கன்னா 9:57ங்க. கரெக்டாக 9:57க்கு வீடியோ எடுக்கிற டே இன் மை லைஃப்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறிங்க, வீடியோ இல்லைன்னா எடுத்தாச்சு வைக்கணுண்டான்னு சொல்லிட்டு ஒரு வெறி. அதுக்கோசரம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டேலேருந்து கூட கண்டினியூ பண்ணலாங்க இந்த வீடியோவை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹலோ ஸ்காட், குட் மார்னிங். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு நான் எடுத்திருப்பேன், அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. டே இன் மை லைஃப் வீடியோ தான். மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 8:02ங்க. சரிங்களா, இப்போ தான் எந்திரிச்சேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சேன். இப்போ தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்லாஸ் நம்ம எப்போயுமே வந்து மார்னிங் ஆனால் ஸ்கிப்பிங் பண்ணுவோம். ஒரு ஸ்கிப்பிங் சேலஞ்சு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 100 days ஸ்கிப்பிங் சேலஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 நாள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கேங்க இந்த இதில். அதில் வந்து நம்ம இப்போ திருப்பி ஒரு ஸ்கிப்பிங் பண்ணலாங்க இன்றைக்கி கொஞ்சம் நேரம். அதை நீங்கள் டைம் லேப்ஸாக பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. சாப்பிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்துட்டேங்க, ஆஃபீஸ் வந்துட்டேன். பட் ஆனால் பேச முடியல, பெருசாக எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஒர்க் முடிஞ்சு வந்திருப்பேன், அதில் கொஞ்சம் பேச முடியல. இதே கிளாரிட்டி கொஞ்சம் இப்போ கரெக்டாக இருக்குங்க. இப்போ வெள்ளையே தெரியுதுங்க, கொஞ்சம் பிளாக் ஷேடாக தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வண்டியை வந்து கழுவ போகிறோம். ரொம்ப அழுக்காக இருக்குது நம்ம வண்டி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எடுக்கலை, அதனால் அப்படி தெரியுது. இப்போ எடுத்துகிட்டு நம்ம கேடிஎம் ஷோரூமுக்கு ஒரு சின்ன வாஷ் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். வாட்டர் வாஷ் ஒன்று பண்ண போகிறோங்க நம்ம வண்டிக்கு. நான் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸ்குவாட், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் விட்டாச்சு. வண்டி பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்கு. வண்டி பாருங்களேன் அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க. சட்னி சூப்பராக இருக்குங்க. அதுதான் வீடியோ எடுத்து இந்த மாதிரி சட்னி நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சாப்ஸ் வாங்கியிருக்காங்க, அதையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மோடமங்கலம் சாப்ஸுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வீடியோ திருப்பி கண்டினியூ பண்ணுறேன்.
கடைசியில் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:51. டைம் தெரியுதான்னு தெரில. நேற்று நைட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 9:45 எடுத்தேனான்னு தெரில, 9:40 அந்த ரேஞ்சில் எடுத்தேன்னா. நான் இன்றைக்கி 10 மணிக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா 10 மணிக்கு எடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:51 இந்த வீடியோ வந்து கரெக்டாக முடிக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி தெரில. ரெண்டாவது ஒரு சில பாட்டெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணேன். ஏன்னா வீடியோ எடுக்க பெருசாக தான் போயிட்டுருக்கு எனக்கு. அதனால் ஷார்ட்டாக ஒரு வீடியோவை கிறிஸ்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக. இந்த வீடியோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷார்ட்டாக இருந்துச்சா கிறிஸ்பாக இருந்துச்சாங்க. கிறிஸ்புன்னா வந்து கலாய்க்கானா யாரும் வீடியோவில், கிறிஸ்புனா நீட்டாக இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ. ரெண்டாவது இப்போ சாப்பிட்டது வேறு ஃபுல் ஹெவியாக இருக்குங்க. வயிறெல்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் விடுது, என்னன்னு தெரில. ஃபுல் ஹெவி சாப்பிட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடம் சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, சில்லி, அதாவது சாப்ஸ், அதுக்கு பேர் சாப்ஸ் வீட்டில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை சாப்பிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டது கவர் பண்ணல, மார்னிங் சாப்பிட்டது கவர் பண்ணேன். இதுதான் என்னோடய டே ரொட்டீன். இந்த மாதிரி தான் என்னோடய டே வந்து டெய்லியுமே போகுது. இதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மேலும் இன்னும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்லா இருக்காங்கிறத வீடியோஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்ங்க.